ஆறுமுகம் அனுதினமும் அருளிடும் ஏறுமுகம். இது சொல்லிகிட்டே இருங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இன்றைக்கி வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு. அப்புறம் யாழி பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு 10 மணிக்கு தான் போனேன். இல்லைனா நான் மட்டும் இருந்தேன்னா சீக்கிரம் போயிடுவேன். அவளை எழுப்பி ரெடி பண்ணிவிட்டு போய் முருகனை பார்த்துட்டு வந்தால் தான் செவ்வாய்க்கிழமையும் நல்லபடியாக போகும். மார்னிங் உப்புமா தான் செஞ்சேன், மாவு தீந்துச்சு. அப்புறம் ப்ளைன் குஸ்கா பட்டாணி போட்டு செஞ்சேன். அப்புறம் ரைத்தா, பொரியல் எதுவும் செய்யலை. ஸ்கூல் ரொட்டீன் இருந்தால் தான் அந்த பொரியல் செய்கிறதெல்லாம் கைக்கே வருது, இல்லைன்னா ஒரே சோம்பியத்தனம் ஆயிடுது. அப்புறம் யாழி கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே எங்கள் ஆஃபீஸ்க்கு போனோம். எங்கள் 2 பேரையும் பார்த்தாலே அது ஆஃபீஸ் வாசலில் நின்றுக்கும். பிஸ்கெட் போடுவாங்கன்னு சொல்லி யாழி கிண்டல் பண்ணாமல் அவனோட குட்டி சொல்லிட்டாங்க, போமா போய் பிஸ்கெட் போடுமான்னு நக்கல் வேறு பண்ணோம் அது. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு நாங்கள் அப்படியே டாட்டா பை பை சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வாக்கிங் கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வாக்கிங் போனால் இவளை கூட்டிட்டு எங்கே தான் போக முடியுது. அப்புறம் ஈவினிங் அம்மனிக்கு காரப்பொரி செஞ்சுட்டு அப்புறம் ரோஸ் மில்க் கொஞ்சம் அவளுக்கு மட்டும் போட்டு கொடுத்தேன். விளையாண்டுட்டே இருந்தால் டக்குன்னு அவங்க அப்பா ரிசப்ஷன் போகிறேன்னு சொன்னார். திண்ணையிலேருந்து எனக்கு திடுக்குன்னு கல்யாணம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டு பட்டுன்னு மேக்கப் பண்ணிவிட்டு டக்குன்னு சிட்டு மாதிரி கிளம்பி ஓடிட்டாங்க. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். டாட்டா பை.